இயேசுவின் நாமத்தாலே ஒவ்வொரு நாளும் அந்த வீடியோ மூலம் உங்களுக்கு காண்பதில் மிகுந்த பற்றி மிகுந்த சந்தோஷம். இந்த நாளில் ஒரு வேத வசனத்தை காண்பிக்கிறேன். யோவேல் 2ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம் சொல்லப்படுகிறது. ஆதலால் நீங்கள் இப்பொழுது உபவாசத்தோடும் அழுகையோடும் புலம்பலோடும் உங்கள் முழு இருதயத்தோடும் என்னிடத்தில் திரும்புங்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். பிரச்சனை வரும்போது, போராட்டம் வரும்போது நம்ம மற்றவங்ககிட்ட அழுகுறோம். ஆண்டவர் சொல்கிறாருன்னா, உன் பிரச்சனை வரும்போது புலம்பலோடும் அழுகலோடும் என் பக்கம் திரும்புன்றார். உன் பிரச்சனை எனக்கு என்னன்னு தெரியாதப்பா, நீ சொல்லு, என்கிட்ட பேசு, மனம் விட்டு பேசு, இருதயத்தின் முழு இருதயத்தோடும். அதான் அங்கே சொல்கிற வசனத்தை கூர்ந்து கவனிங்களேன். ஆதலால் நீங்கள் இப்பொழுது உபவாசத்தோடும் அழுகையோடும் புலம்பலோடும் உங்கள் முழு இருதயத்தோடும் என்னிடத்தில் திரும்புங்கள். எங்கே திரும்பணும்? நம்ம ஒரு பிரச்சனை வந்தால் போய் எல்லாருக்கிட்டையும் போய் சொல்லிடுறோம். எனக்கு இதுமாதிரி பிரச்சனை வந்துச்சு, எங்கள் வீட்டுக்காருக்கு இதுமாதிரி பிரச்சனை, என் பிள்ளைகளுக்கு இதுமாதிரி பிரச்சனை, எல்லாருக்கிட்டும் சொன்னோம். உனக்கு கேவலமாக பேசுவாங்க. ஆண்டவர் என்ன சொல்கிறாருன்னா, அழுகையோடும் புலம்பலோடும் உட்காந்து என்னிடத்தில் திரும்புமா மகளே, நான் பார்த்துக்கிறேன் உன் பிரச்சனைன்றார். யாரெல்லாம் அதை சொல்ல போகிறீங்க? இன்று ஆரம்பிங்க என்று கர்த்தர் சொல்லுகிறார். என் பக்கம் திரும்புன்றார். நம்ம யார் ஒரு பக்கமாக திரும்பிட்டு சோரம் போகிறோம், வேகுலப்படுறோம், எல்லாம் கைவிடப்படுகிறோம். ஆனால் இயேசுக்கிட்ட திரும்ப கைவிடப்படுவதே இல்லை. அவர் சொல்கிறார், என்னிடத்தில் திரும்புங்கள். அவர் சொல்ல, என்னை நம்புகிறவர்கள் புறம்பே தள்ளுவதில்லை, என்னை நோக்கி பார்த்த முகங்கள் பிரகாசம் அடையும் என்று சொல்லுகிறார். ஒருபோதும் வெட்கப்பட்டு போவதில்லை சொல்லுகிறார். அவர் பிரகாசிக்கிற செய்கிற தேவன். அவர் தான் உங்களை பார்த்து சொல்கிறார், பயப்படாதீங்க, என் பக்கமாக திரும்பு. இப்பொழுது உபவாசத்தோடும் அழுகையோடும் புலம்பலோடும் உங்கள் முழு இருதயத்தோடும் என்னோட பக்கம் திரும்புங்கள் என்று கர்த்தர் சொல்கிறார். நான் சொல்லலைங்க, கர்த்தர் சொல்லுகிறார். உன் பிரச்சனையை பார்த்து பயப்படாத, அடுத்தவங்கிட்ட போய் சொல்லாத, அழுவாத, அடுத்தவங்கிட்ட பேசாத, ஒரு பாஸ்டிங் போடு. மனசில் இருதயத்தில் கொஞ்ச நேரம் ஒரு 10 நிமிஷம் ஆண்டவருக்காக இடம் கொடு, ஒதுக்கி ஆண்டவர்கிட்ட முறையீடு. ஆண்டவரே, என் பிரச்சனை இப்படி இருக்குது. இப்போ அழுகை புலம்பலோடும் கண்ணீரோடு அவர்கிட்ட அண்ணால் அழுதாள். அண்ணால் அவர் ஆண் குழந்தை பெற்று, குழந்தை இல்லைங்க அண்ணாளுக்கு, யாருக்கிட்டும் போய் கேட்கலையே. அவர் சமூகத்தில் காத்திருந்து ஜெபித்தாள், விண்ணப்பத்தை வைத்தாள். ஆண்டவர் அவர் விண்ணப்பத்தை கேட்டு ஒரு ஆண் பிள்ளையை கொடுத்தார். அதுதான் சாமுவேல். பார்த்தீங்களா, ஒரு தீர்க்கதரிசியை கொடுத்தாருங்க. இன்றைக்கி சாமுவேல் புஸ்தகத்தில் பார்க்குறோம். சாமுவேல் எப்படியாப்பட்டாலுங்க, தீர்க்கதரிசி. பாருங்கள், ஒரு அண்ணால் ஒரு பிள்ளையை பெற்று ஆண்டவர்கிட்ட ஒப்படைச்சாங்க. நம்ம வாழ்க்கையில் பாருங்கள், நீங்கள் எதை பெற்றுக்கொள்ள போகிறீங்க? உங்கள் பிரச்சனையை போராட்ட பார்த்து பயப்படாதீங்க, எல்லாம் ஆண்டவர் பக்கம் திரும்புங்க. ஆண்டவர்கிட்ட சொல்லுங்கள், முறையிடுங்க, புலம்பலோடும் அழுகையோடும் கண்ணீரோடு அவர்கிட்ட சொல்லுங்கள். நிச்சயமாக உங்கள் குறையெல்லாம் நீக்கி நிறைவான ஆசீர்வாதத்தை வாழ கர்த்தர் கிருபை செய்வார். தொடர்ந்து இந்த வீடியோ பாருங்கள். வீடியோ பார்த்த மட்டும் போகாது, சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். நான் போடுற வீடியோ எல்லாம் உங்களுக்கு பிரயோஜனமோ தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்தி ஏதுவாக இருக்கும். ஆமேன். காட் பிளஸ் யூ.